ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு கேப் டவுன் ஆகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு செல்லிங், ஓகேங்களா. ஒரு இன்சைடட் கேண்டில்ஸ், அதாவது பையிங்கில் ஃபுல்லாக இன்சைடட் கேன்சல். ஸோ நோ ஸ்ட்ரென்த் இன் பையிங். ஸோ ஆஃப்டர் செல்லர் செல் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு நல்ல டார்கெட் வந்து டவுன் சைடில் கொடுத்துருந்தது. பட் இந்த செல்லிங் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ரொம்ப நாளாகவே மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்தது. ஸ்ட்ரென்த் இன் பையிங் இல்லை. அதை நான் வந்துட்டு ஒன் டே சார்ட்டில் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒன் செகண்ட், ஒன் டே சார்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் கண்டினியூஸாக இன்சைடடாகவே பையிங் போகுது. பெரிய மொமெண்டம் இன் பையிங் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன், 5 days முன்னாடியே. எப்போல்லாம் ஒன் டே சார்ட் எடுக்கிறனோ அப்போல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நோ ஸ்ட்ரென்த் இன் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு சடனாக எப்போ விழும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்மளோட பேட்டர்ன் ஃபார்மாகி விழும்போது நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் கேப்சர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே எப்படி மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,576. ஸோ அது வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். ஸோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். 50,576, ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு பிவிசி. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்க அப்படின்னா 50,440 இருக்குது. அதை வந்து ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்சைடில் வந்து 50,400, அதாவது 384 வந்து ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இப்போ வந்து நம்ம சிபிஆரை வந்துட்டு டுமாரோ சிபிஆராக மாற்றிடலாம். ஸோ டுமாரோ சிபிஆராக மாற்றிட்டு சிம்பிளான அனாலிசிஸ் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து வீக்லி லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கனாலும் இந்த இடம் தான், எல்லோ லைன் ப்ரீவியஸ் டேலோ இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் வந்துட்டு லோவஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ சிம்பிள். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு சிபிஆர் லைனும் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு 4 லெவல்ஸ் மார்க் பண்ண போகிறோம். லெவல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், இந்த லெவல், அதாவது சிபிஆரோட டாப் லைன் வந்துட்டு கேப் அப் ஆனால் வரதுக்கான லெவல். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 576 லெவல். அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு 50,200 அந்த ரேஞ்சுக்கான லெவல், ஓகேங்களா. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பையிங் சைடில் போகுதா இல்லை செல்லிங் சைடில் போகுதான்னு பாருங்கள். எம்ஆர்டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது எம் ப்ரைஸ் ஆக்ஷன் போடுது அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லாஸ்ட் ஸ்விங்கை எம் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு பிரேக் பண்ணுதுன்னா டார்கெட் வந்து 50,200, ஓகேங்களா. ஒயிட் சிபிஆர் இருக்கனால பெரிய டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போடுதுன்னா சிபிஆரோட டாப் லைன் தான் பையிங்கான டார்கெட்டு, ஓகேங்களா. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட் செல்லிங் போச்சுன்னா S1 தான் வந்துட்டு டார்கெட்டு. அதே வந்துட்டு பையிங் போச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை தான் வந்துட்டு, சிபிஆரோட ஃபஸ்ட் லைன் தான் டார்கெட். சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் அப் ஆகி இந்த சிபிஆரோட ஃபஸ்ட் லைன் அரௌண்டில் வருதுன்னா செல்லிங் ட்ரை பண்ணுங்கள். க்ளோசிங் ப்ரைஸை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதே தான் வந்துட்டு கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் S1 ப்ரீவியஸ் டே லோட்ட S1 வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ட்ரேட் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். 4 ட்ரேட்ஸ் தான், சிம்பிள் ட்ரேட்ஸு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் லெவல் மார்க் பண்ணிக்கோங்க, S1 லெவல் மார்க் பண்ணிக்கோங்க, அப்புறம் சிபிஆரோட ஃபஸ்ட் லைனு. இந்த 3 லெவலுக்கு நடுவில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி வருதோ அந்த ட்ரேட் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள் அண்ட் சிம்பிள். நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக பார்க்குறீங்களோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணலாம். எல்லாத்தையும் கொண்டு வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சிம்பிள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கீழே லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.